அப்போ உனக்கு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸே வேணாமா? ஸோ உனக்கு வெல்விஷராக ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக எடுத்துக்காது. என்னது அதெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வெளியே எல்லாரும் பார்க்குறாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ப்ரோமோ என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்னங்க இது, கமருதீனோட ஃப்ரெண்டும் கமருதீனோட அக்காவும் கமருதீனை காரி துப்பாத குறையாக பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் ஃப்ரெண்டு ரொம்ப ஓப்பனாக கேட்குறாரு, என்னடா உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே வேண்டாவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ரொம்ப தெளிவாக தெரியுது. இதை கூட கமருதீனால் புரிஞ்சுக்க முடியலன்னா கண்டிப்பாக கமருதீனுக்கு பதிலாக மக்ருதீனை கூப்பிட்டுருங்க. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸே வேணான்னா நீயும் பாருவும் பண்ணுறத ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கவே மாட்டாங்கடா, மாற்றிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வல்கராக இருக்குது. அப்படிதான் அதோட அர்த்தம். ஆக்சுவலாக அவர் தெளிவாக கேட்டார், உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன தெரியுது, நீங்கள் 2 பேர் பண்ணுறத ஃபேமிலிஸ் பார்க்கவே முடியலடா, பார்க்கவே மாட்டுறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக வந்துட்டு சொல்லிட்டாரு. அரோராவும் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறதா சொல்லி அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்துட்டு வேறு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு உங்களை விட பெரிய இடத்துல இருக்காரு, அதனால தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்ட்டு பார்க்குறவங்க நினச்சிப்பாங்கல்ல. ஸோ அதை தான் வந்துட்டு சொல்ல வர்றாரு. அரோராவும் டிபெண்டிங் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு உன் நல்லதுக்காகன்னு ஏதாவது சொன்னால் நம்பிடாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அதையும் புட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு நீ அரோரா கிட்ட போகிற, பார்வதி கிட்ட போகிற, டே உன் கேமை நீ விளையாடுறா, நீ அவங்க எல்லாருக்கும் மேலே அப்படின்றத வந்துட்டு சொல்ல வர்றாரு. அவர் கிளியர் கட்டாக சொல்கிறாரு. இதை கூட கமருதீன் புரிஞ்சிக்க முடியலன்னா வேலைக்கே ஆகாது. இதை விட இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு, அப்பா காரி தாங்க துப்பில் டேரெக்டாக சி அப்படின்னு தான் சொல்லலை, மற்றபடி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட 100% கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லைடா கம்மு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, இங்கே உள்ள என்ன நடக்குது, இந்த கருமாந்திரத்தை பற்றிலாம் எனக்கு பேச விருப்பமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்க, எண்ட் ஆஃப் த டே நீ இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், வெளியே வந்து தான் ஆகணும். அப்படி வெளியே வரும்போது நம்ம தலையை தூக்கிட்டு தானே வந்தாகணும். தலையை குஞ்சு போட்டுலாம் வர வேணாப்பா, யோசிச்சுக்கப்பா. நீ பண்ணுறது வந்து தலை குனிவாக இருக்குதுப்பா, தலையை நிமித்திக்கிட்டு வரா மாதிரி பாருப்பா, இந்த மாதிரிலாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு வரா மாதிரி பண்ணாதப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கமருதீனோட ஃப்ரெண்ட், கமருதீனோட அக்கா, அவங்களுடைய ரொம்ப கிளியராக அவங்க தாட்டை தெளிவாக கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே பாருறா, ஃபேமிலி ஆடியன்ஸ் நீ பண்ணுறதை பார்க்கவே முடியல, ஏன் எப்போ பார்த்தாலும் அரோரா பார்வதின்னு மாறி வந்துக்கிட்டு இருக்க, நீ இதுக்காக தான் உள்ளே வந்தியா அப்படின்னு 3 ஸ்லிப்பர் ஷாட்டு அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 3 ஸ்லிப்பர் ஷாட்டு அவங்க அக்காவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருப்பா, இங்கே உள்ளே நடந்துட்டு இருக்க கருமாந்தத்தை பற்றிலாம் நான் பேசவே விரும்பலை. 1. 2வது, இன்னும் நீ உன்னோட 100% கொடுக்கவே இல்லை. 89வது நாள் ஆகிடுச்சு, இன்னும் 100% கொடுக்கவே இல்லை. 3வது, வெளியே வரும்போது தலையை குனிஞ்சிக்கிட்டு வராமல் நிமிந்துக்கிட்டு வரா மாதிரி வேலையை பார்த்துட்டு வா, தலையை குனிஞ்சிட்டு வரா மாதிரி பண்ணாத, தெரியுதா? ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாம் வீட்டுக்கு கடைசியாக போய்த்தான் ஆகணும் அப்படின்னு. கமருதீன், நீ என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துப்பியா, எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வரணும்பா, தலையை நிமிந்துட்டு வரா மாதிரி வாப்பா அப்படின்னு. இவங்க 2 பேருமே கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டுமே கமருதீனுக்கு இது வரைக்கும் பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி கூட கொடுத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட முத்தான 3 பொன்மொழிகளை கொடுத்துருக்குறாங்க. இதை கேட்டுக்கிட்டு என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு எனக்கு என்னவோ கமருதீனோட ஃபேமிலி பார்வதிக்கு டெஃபினட்டாக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்றது பச்சையாக தெரியுது. அவங்க அக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. கமருதீனும் குழந்தை மாதிரி சிரிக்கிறதை பார்த்தா அவங்க அக்கா சொல்கிறத கேட்டு பின்னாடியே போயிடுவார் போல். ஆனால் பார்வதியும் சரி அவங்க அம்மாவும் சரி கிட்டத்தட்ட கமருதீனை ஏற்றுக்கிற லெவலில் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இவங்க 2 பேரோட சப்போர்ட்டர்ஸை விட இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா அவங்க 2 பேர் எதை பேசிக்க போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது எல்லாமே அடங்கியிருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.